மற்றொரு அண்மை செய்தி, கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் தேமுதிக போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவுகிறது. தொடர்ந்து தேமுதிகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. பிரேமலதா உடன் சென்ற தேமுதிகவினரை காவல்துறையினர் அனுமதிக்க மறுத்ததால் இந்த பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் தேமுதிக போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணி. வணக்கம் சுப்பிரமணி, அங்கு என்ன நடந்தது, விவரங்களை பதிவு பண்ணலாம். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் கள்ளச்சாராயம் குடித்ததாக 46 பேர் தற்போது வரை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. இவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக தேமுதிக கட்சியுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தனது கட்சியினருடன் மருத்துவமனைக்கு வந்தார். அப்போது காவல்துறையினர் பிரேமலதா விஜயகாந்த் மட்டுமே உள்ளே செல்ல அனுமதி வழங்கினார்கள். ஆனால் அவருடன் வந்த கட்சி நிர்வாகிகளை உள்ளே அனுமதிக்கவில்லை. இதனால் காவல்துறையினருக்கும் தேமுதிக கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது, சலசலப்பு ஏற்பட்டது, தள்ளுமுள்ளாகவும் இது மாறியது. மருத்துவமனை உள்ளே சென்ற தேமுதிக நிர்வாகிகளை வெளியே காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியே தள்ளினார்கள். அது மட்டுமல்லாமல் உள்ளே செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை என்று அவர்கள் காவல்துறையினர் தெரிவித்தார்கள். அப்போது தேமுதிக கட்சி நிர்வாகிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் காவல்துறையினர் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து வடக்கு மண்டல காவல்துறை ஐஜி நரேந்திர நாயர் தேமுதிக கட்சி நிர்வாகிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலந்து செல்லும்படி கேட்டுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் காவல்துறையினரும் தேமுதிகவினரை செல்போனில் வீடியோ எடுத்தார்கள். அதே போல தேமுதிக கட்சியினரும் காவல்துறை அதிகாரிகளை செல்போனில் வீடியோ எடுத்தார்கள். இருவரும் மாறி மாறி இடையே வாக்குவாதம் தொடர்ந்து முற்றியது. இதன் பிறகு பேச்சுவார்த்தைக்கு பிறகு தேமுதிக நிர்வாகிகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர்.